ஹalleluya, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? விழிச்சிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு கேள்வி கேட்டா பதில் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுங்க. எப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க 8939801234 என்ற நம்பருக்கு. எப்படியெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, இது வரைக்கும் இந்த அனுதின தியானம் எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை பயத்திருக்கிறது என்பதையெல்லாம், அதோடு கூட நம்முடைய சோஷியல் மீடியா ஊழியங்கள் மற்றும் டிவி ஊழியங்கள், இப்படி எத்தனையோ காரியங்களை உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்வது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பது எங்களுக்கு மிகவும் உற்சாகம். வாருங்கள், ஜெபத்தோடு கூட அந்த அனுதின தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றும் கூட உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பைபிள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் யார் என்று கேள்வி கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. பைபிளில் இருக்கிற பக்திமான்கள் எல்லோரும் பிரியமானவர்கள் தான். அவர்கள் தேவனுக்கும் பிரியமானவர்கள். அதே போல அவர்களை பின்பற்றுகிற நாமும் கூட, அதாவது ஒரு கோணத்திலே ஒவ்வொருவரையும் நாம் கவனிக்கிறோம். யோசேப்பு என்று சொன்னவுடனே பாவத்தை விட்டு விலகி ஓடினவனாக, தேவனுடைய சந்நிதியை மாத்திரம் விரும்புகிறவனாக இருந்தான். ஆபிரகாம் என்ற உடனே விசுவாசத்தின் தகப்பனாக இருந்து விசுவாசத்தை அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவனாக, நமக்கு முன்மாதிரியாக இருந்தான். மோசே என்ற உடனே ஒரு நல்ல தலைவன் என்று நினைவுக்கு வரும். தாவீது என்ற உடனே அநேக சங்கீதங்களை பாடினவனாக அநேக சூழ்நிலைகளிலே எப்படியெல்லாம் ஆதரிக்கப்பட்டான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதேபோல பவுல் என்று சொன்னால் எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவருக்காக சுவிசேஷம் அறிவித்து பிரயாசப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். எப்படி ஒவ்வொருவரை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். அதே சமயத்திலே யோபு என்கிற ஒரு நபரை குறித்து சொன்ன உடனே அநேகருக்கு இஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும், அதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட யோபு மாதிரி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. யோபு மாதிரி நம்ம யாரும் கஷ்டப்பட முடியாதுங்க. அந்த அளவுக்கு போராட்டங்கள் இருந்தால் நம்மளால யாருமே யோபு மாதிரி தேவனுக்கு நம்பிக்கையோடு இருப்போமோ தெரியாது. ஆனா யோபு என்ற பக்தனை தேவன் பிரத்யேகமாக தெரிந்து கொண்டார். அதாவது அவனுடைய கவனிங்க, அவனை நம்பினார். அவனுடைய விசுவாசத்தை தேவன் நினைவு கூர்ந்தார். தேவனுக்கு பிரியமாக இருந்த யோபுவுக்கு கஷ்டங்களை தேவன் ஒரு கட்டத்திலே அனுமதித்தார். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். யோபுவின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். கூடுமானால் யோபுவின் சரித்திரத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள், இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இது அனுதின தியானம் என்பதால் ஒரு சிறு பகுதியை மாத்திரம் தியானிக்கிறதற்கு நான் முற்படுகிறேன். யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும், தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். கடந்த காலத்தைப் போல ஒருவேளை எனக்கு இப்பொழுது இருந்தால் அது எவ்வளவு நலமாயிருக்கும். தேவன் என்னை காப்பாற்றி எனக்கு துணையாயிருந்த நாட்களைப் போல இந்த நாட்கள் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற விஷயத்தையே மறந்து போய் தேவனை விட்டு விலகி போய்விடுகிறோம். தேவனுடைய எல்லைக்குள் இருக்கிற போது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், அருளிச் செய்கிற ஆரோக்கியம், பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப காரியங்களிலே இருக்கின்ற திருப்தி, முழுமையான ஆவிக்குரிய திருப்தி, இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிற போது, திருப்தியாக இருக்கிற போது, இவைகளெல்லாம் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறம் என்று நினைக்கிறோமே தவிர, இதெல்லாம் தேவன் நமக்கு துணை இருப்பதனால்தான் என்கிற விஷயத்தை, தேவ சந்நிதியை நாம் இழக்கும் போதுதான் அது நினைவுக்கு வரும். யோபு, எனக்கு தேவன் துணையாக இருந்த நாட்கள் எவ்வளவு நலமாயிருந்தது, எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தது, அந்நாட்கள் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதகரமாயிருந்தது, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருந்தது, எவ்வளவு திருப்தி இருந்தது, குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தது, என்னிடம் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்களே, தேவன் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்பது எல்லாவற்றையும் நினைவு கூறும். கவனிங்க, என்னுடைய கேள்வி, இப்ப உங்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறாரா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கேட்கிறீங்களோ என்னவோ. தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது இங்கே யோபுவே சில அடையாளங்களை தெரிவிக்கிறான். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஒரு கவிதையை போல, கவித்துவமாக பாடலை போல இருந்தாலும் கூட இந்த சாரத்தை நான் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் இருந்தபோது எனக்கு வெளிச்சம் இருந்தது. வெளிச்சத்திலே இருக்கிற போது எது எங்கிருக்கிறது, எது இருள் என்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும்.
புரியாத சூழலிலே இருக்க மாட்டோம். தேவன் இருக்கிற போது பாவத்தை பாவம் என்று பார்க்க முடியும், நீதியை நீதி என்று பார்க்க முடியும், தேவனுடைய காரியங்களை தேவனுடைய காரியம் என்று நினைவு கூற முடியும், கண்டுகொள்ள முடியும், சாத்தானுடைய காரியங்களையும் புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே ஒன்றுதான் என்கிற நிலையில் நாம் இருப்போம் என்றால், இருளுக்குள்ள இருக்கும்போதுதான் எல்லாமே ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும். இருள் தான். ஆனா கவனிங்க, தேவனுடைய வெளிச்சம் எனக்கு உண்டு. இன்னும் என்ன சொல்றான்? தேவன் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி தொடர்ந்து தேவனுடைய ரகசிய செயல்கள் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சைகள், அவருடைய இருதயத்திலே இருக்கிற ஆலோசனைகள், தேவன் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நேசிக்கிறவர்களுக்கு சொல்லுவார். நாம நம்ம ரகசியத்தை யார்கிட்ட சொல்லுவோம்? சில முக்கியமான விஷயங்களை யார்கிட்ட சொல்லுவோம்? யார்கிட்ட வேணாலும் சொல்லுவோமா? அல்லது யூடியூப்ல சோசியல் மீடியாவில் வேணா போடுவோமா? நம்ம நம்புறவங்க கிட்ட தான் சொல்லுவோம். நாம் நேசிக்கிறவங்க கிட்ட தானே சொல்லுவோம். தேவன் என்னை நேசிக்கிறார். எனவே தேவன் தம்முடைய திட்டங்களை, ரகசியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அந்நாட்களிலே பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். காரணம், ஆபிரகாமோடு கூட தேவன் அவ்வளவு சிநேகமாயிருந்தார். சோதோம் கொமோரோவை அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்த போது, இந்த விஷயத்தை என் சிநேகிதனான ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேன் என்று அதை குறித்து ஆபிரகாமிடத்திலே அவர் சொன்னார். ஆபிரகாமும் விண்ணப்பம் செய்தான் இல்லையா? அதே போலத்தான் தேவனுடைய துணை இருக்கிறவர்கள் தேவ தரிசனத்தை பெறுவார்கள், தேவனுடைய உள்ளத்தை அறிவார்கள், தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுவார்கள், தேவன் செய்யும் நன்மைகளை நினைவு கூறுவார்கள், தேவனோடு கூட எப்பொழுதும் ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாயிருப்பார்கள். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். தேவன் துணையாக இருக்கிறவர்களை சுற்றி அவர்களுடைய பிள்ளைகள் அவளை சூழ்ந்திருப்பார்களாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு செவி கொடுக்கிறார்களா? உங்களை நேசிக்கிறார்களா? உங்களை சூழ்ந்திருக்கின்றார்களா? உங்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? அல்லது உங்களை பார்த்தவுடன் ஓடி விடுகிறார்களா? உங்களை விரோதிகளைப் போல எண்ணுகிறார்களா? யோசிச்சு பாருங்க. தேவன் உன்னோடே கூட இருக்கிற போது உனக்குள் தேவனுடைய அன்பு இருக்கும் அல்லவா? சரியான அளவீட்டிலே சிக்ஷையும் கண்டிப்பும் இருக்கிற போது அரவணைப்பும் மன்னிப்பும் இருக்கும் என்பதனாலே, உன்னில் உன் பிள்ளைகள் தேவனை காண முடியும் என்பதனாலே அதை பின்பற்றுவார்கள், அதை சொல்லுவார்கள். தேவன் துணையாக இருக்கிற போது நம் பிள்ளைகள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். என் பாதங்களை கவனிங்க, நெய்யினால் கழுவினேன். என்னாச்சுங்க? பாதங்களை நெய்யிலே கழுவினான். எச்சரிக்கை இல்லாதவன் சேத்துக்குள்ளதான் வைப்பான். சேற்றில் நடந்து சேற்றிலே ஒட்ட வைத்துக் கொள்ளாதவனா இல்லாமல் நெய்யிலே கழுவினேன் என்றால், நல்ல கவனிங்க, நல்ல வாசனையுடைய, நல்ல ருசியுடைய, அது விலையேற பெற்றது அல்லவா? எனவே அப்படி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஆசீர்வாதகரமாக இருந்தது. அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருந்தது. அது முன்னேறுகிற படியாகத்தான் அமைந்தது. நான் கால் வைக்கிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு கால் எடுத்து வச்சாரு, அவ்வளவுதான் சாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம்ல. அதே போல தேவனுடைய துணை இருக்கிறவர்கள் அவர் இருக்கிற இடங்களிலே அந்த நறுமணம் பரம்புகிறதாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை எல்லோரும் வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்களா? உன்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறார்களா? நீ இருந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா? அப்பா எப்பப்பா கிளம்புவ, ஏன் இப்படி எங்களுக்கு தலைவலியா இருக்கன்னு கேட்கிறாங்களா? கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். எல்லா விஷயங்களிலும் ஆசீர்வாதம் இருக்கும். நிறைய லிஸ்ட் அங்க சொல்லிக்கிட்டே போவான். அங்க கவனிச்சோன்னா, தேவன் எனக்கு துணையாக இருக்கும்போது நான் செல்வத்துக்குள் இருந்தேன், முதியோர்கள் என்னை மதித்தார்கள், கெட்டு போகிறவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாயிருந்தேன், விதவைகளுக்கு நான் ஆறுதலாக இருந்தேன், பார்வையற்றோருக்கு நானே கண்ணை போல இருந்தேன், முடவர்களுக்கோ கால்களைப் போல இருந்தேன், தரித்திரர்களுக்கு தகப்பனை போல இருந்தேன். அதாவது தேவன் நமக்கு துணையாக இருக்கிற போது நாம் எல்லோருக்குமே ஆசீர்வாதகரமாக இருப்போம். தேவன் நமக்கே துணையாக இல்லாத போது நாம் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதென்பது முடியாதல்லவா? மாறாக எல்லோருக்கும் நாம் பாரமாகி விடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில அனுபவித்து அதை இழந்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்திலே இருந்த அந்த சந்தோஷம், அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த திருப்தி உங்கள் வாழ்க்கையில நாளுக்கு நாள் பெருகுகிறதா அல்லது குறைகிறதா? யோபுவின் வாழ்க்கையில் 2 அனுபவங்களும் இருந்தன. தேவன் துணையாக இருக்கிறபோது எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆனந்தமாயிருந்தான், உன்னதமான ஸ்தானத்தில் இருந்தான், எவ்வளவோ நன்மைகளை எல்லாம் அவன் ருசி பார்த்தான். தேவன் தன்னை சோதனைக்காக அனுமதித்த போது, சோதனைக்குட்படுத்திய போது, தேவனுடைய சகாயத்தை அவன் இழந்து போன போது,
எவ்வளவு பயங்கரமான போராட்டங்கள், வேதனைகள், சிரமங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், துக்கங்கள் என்று அனுபவித்தானோ அதையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கடந்த காலத்தில் தேவன் எனக்கு துணையாக இருந்தது போல் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நான் இழந்து போன தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டும் என்று அவன் மன்றாடினான். தாவீதும் கூட தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்த ஒருவன், தேவனுக்குள் ஆனந்தமாக இருந்தவன், தேவனை துதித்து பாடி தேவனோடு கூட எப்பொழுதுமே சகவாசத்துக்குள்ளாக இருந்தவன். எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ, விபச்சாரத்திற்கு இடம் கொடுத்தானோ, தேவ சந்நிதியை அவன் இழந்து போனான். தேவனுடைய சந்தோஷத்தை கூட இழந்து போனான். இருதயத்திலே பயம், இருதயத்திலே துக்கம், இருதயத்திலே வேதனை, செய்யக்கூடாத காரியத்தை செய்து ஒரு பயங்கரமான சூழலுக்குள் தள்ளப்பட்டு அந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி போன நேரத்திலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை எச்சரித்த போது தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டான். ஐயோ, தேவன் என்னோடே கூட இருந்தபோது நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்பொழுது என் எலும்புகள் கூட பலனற்று போய்விட்டது. என்னுடைய பாவத்தை நான் மூடி மறைத்தேனே, என் மனதிற்குள் நிம்மதி இல்லையே, இந்த பாவம் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும். ஆண்டவர், என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, உம்முடைய ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். அதுபோல நாம் ஜெபித்தால், உம்முடைய சந்நிதியிலிருந்து என்னை விரட்டி விடாதேயும், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக, பரத்திற்கு முன்பாக நான் பாவம் செய்து விட்டேன் என்று அவன் அறிக்கை செய்தபோது, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் அருளிச் செய்யும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்ட போது திரும்ப தாவீதை தேவன் மன்னித்தார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற ஒருவன் எப்படி புதிய சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவானோ, தாவீதின் வாழ்க்கை அவ்வளவுதான் என்றிருந்த ஒரு சூழலிலே தேவன் அருளிய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் தேவனுக்குள் அவன் முன்னேறி தேவனுக்கு பிரியமானவனாக மறுபடியும் மாறினான். அதை நாம் பார்க்கின்றோம். இதேபோல நினைவில் கொள்ள வேண்டும், தாவீதுக்கும் யோபுக்கும் ஒற்றுமை இல்லை. தாவீது தப்பு செய்ததினாலே நஷ்டங்களை எதிர்கொண்டான். ஆனால் யோபுவோ தேவனுடைய சோதனைக்குட்படுத்தும்படியாக தேவனை அனுமதித்தார். அநேக வேளைகளிலே தவறால் நாம் படுகின்ற சிரமங்களை ஏதோ தேவன்தான் அவற்றை அனுப்பிவிட்டார் என்று நினைத்துக் கொள்வது, இப்பொழுது தேவன் துணை இல்லை, ஆனால் ரெண்டத்தனையாக எனக்கு திரும்ப தருவார் என்பது போல ஒரு சின்ன இடையூறுகளும் கூட கண்டுகொள்ளாதபடியாக நாம் இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய சந்நிதி எனக்கு துணையாக இருக்கிறதா இல்லையா? நான் ஆண்டவருடைய வழியில் இருக்கிறேனா இல்லையா? ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளாக இருக்கிறேனா இல்லையா? தினந்தோறும் மனிதன தியானத்தில் தேவ வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் பரிசீலித்தால் உங்கள் இருதயத்தின் நிலைமையை தேவன் பலப்படுத்திக் கொண்டே வருவார். நம்முடைய குறைகள், பலவீனங்களை நமக்கு தெரிய பண்ணுவார். நாம் இன்னும் தேவனை பற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய சந்நிதியை கோரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நீர் மாத்திரம் எங்களோடே வராவிட்டால் நாங்கள் இங்கே இருந்து போகவே மாட்டோம் என்று மோசே திட்டமாய் சொன்னது போல நாமும் கூட, ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஒரு நொடிப்பொழுது கூட நான் வாழவே முடியாது என்பதை போல தேவனோடு நெருங்கி அவரை பற்றிக் கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை விட்டு விலகினால் நான் என்னையெல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறதுனாலே தேவனோடு இருக்கிற சம்பந்தம் கட்டாகிற நாளிலே நமக்குன்னு எந்த மதிப்பு மரியாதை இருக்காதுங்க. ஒரு மனிதருக்குள் உயிர் இருக்கும் பொழுது இருக்கிற மதிப்பு, அது எவ்வளவு பெரிய ஆளானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், பெரும் புகழும் பெற்ற நபரா இருந்தாலும், மரித்ததற்கு பிறகு அந்த மனிதரை சவம் என்று சொல்லுவோம் அல்லது பிணம் என்று தான் அழைப்போம். அந்த பாடியை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே தான் போடுவாங்க, வெளியவே வச்சு வெளியவே கொண்டு போய் போட்டுடுவாங்க, புதைத்து விடுவார்கள் அல்லது எரித்து விடுகிறார்கள். அதேபோல தேவனுடைய சந்நிதியை இழந்து போகின்ற ஒரு நபர் செத்தவனை காட்டிலும் மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவான். ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியை இழக்கிற எந்த காரியத்தையும் நான் செய்யாதபடி, நான் என்ன சோதனைக்குட்படுத்தப்பட்டாலும் உம்மையே பற்றிக் கொள்வதற்கும், உம்மையே சார்ந்திருப்பதற்கும் எனக்கு சகாயம் அருளுங்க ஆண்டவர் என்று ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்யாமல் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதங்களில் எவையாவது நாம் இழந்து போனால், குறைவுகள் நமக்கு உண்டானால், நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு, தேவனே, உம்முடைய துணையை எனக்கு அருளிச் செய்யும் என்று கேட்டான். தேவன் நம்மை ரிஸ்டோர் பண்ணுவதற்கு, இழந்து போன எல்லாவற்றையும் அருள்வதற்கு எப்பொழுதுமே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, யார் யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களின் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்றும், உம்முடைய பார்வைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோமோ, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை பரிசீலித்துக் கொள்வதற்கும், அல்லது உம்முடைய சந்நிதியை இழந்திருக்கிறோமா என்பதை
நாங்கள் அறிந்து கொள்கிற வேளையில் ஆண்டவரே நம்முடைய பாதத்தை பற்றிக்கொண்டு நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு விண்ணப்பம் செய்கிறதற்கும், நீர் எங்களுக்கு துணையாக இருங்க ஆண்டவரே என்று வேண்டுதல் செய்வதற்கும் சகாயமருட வேண்டும் என்றும், நீர் துணை இருந்தால் அது எங்களுக்கு நன்மை, நீர் இல்லாவிட்டால் எங்களுக்கு தீமை, நீர் இருந்தால் அதுவே பரலோகம், நீர் இல்லாத இடம் நரகம். மோடு கிடைக்கிற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மேன்மையானது என்பதை உணர்ந்து முடனான ஐக்கியத்தில் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையுள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அருள்வார். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 91001008 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வையுங்கள். போன் செய்து எடுக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூரு மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தினந்தோறும் கல்வரி பிரதித்வனி சோஷியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, கல்வரி தரிசனம் டிவி புரோகிராமை பார்க்கிறவர்களுக்கு மற்றும் கல்வரி பிரேமதாரா பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே இந்த மாதம் பிப்ரவரி 15 அன்று மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஹாலிடேயாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறதற்கு, உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் மிகுந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் பெங்களூருக்கு வருகிறோம். நீங்களும் வாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குண்டுராவ் ஆடிட்டோரியம், நியர் மந்திரி மஹால், சேஷாத்ரிபுரம், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள் அல்லது 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற குண்டுராவ் ஸ்டேடியத்தில் ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.